தமிழ் திரையுலகில் கவிராயர் என்றால் அது உடுமலை நாராயணகவியை குறிக்கும். அவர் ஒருமுறை கவிஞர் வாலியை நேரில் சந்தித்தார். அப்பொழுது தன் பிள்ளை சரியில்லாததை சொல்லி பல்வேறு விஷயங்களை பேசிவிட்டு பிறகு வாலி எழுதிய ஒரு பாடல் குறித்து விவாதித்தார். அதென்ன வாலி, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்று எழுதியிருக்கின்றீர்களே, ஆணையிட்டால் அது நடந்துதானே ஆக வேண்டும். ஆணையிடுபவன் கண்டிப்பானவனாக இருந்தால் அது நடந்தே ஆகாதா? அது நடக்கவில்லை என்றால் ஆணையிடுபவன் கண்டிப்பானவன் அல்ல என்றுதான் பொருளாகிறது. இப்படி ஒரு பாடலை எப்படி எழுதினீர்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு வாலி சொன்ன பதில், அண்ணே, உங்கள் பையனுக்கு நீங்கள் கட்டளையிடுகின்றீர்கள், ஆனால் உங்கள் பேச்சை அவன் கேட்கவில்லை. அப்படி கேட்கவில்லை என்பதனால் கட்டளையிடுகின்ற நீங்கள் கண்டிப்பு இல்லாதவரா என்று கேட்டதும் உடுமலை நாராயணகவி யோசிக்க ஆரம்பித்தார். அண்ணே, ஆணையிடுவது பெரிதல்ல, அந்த ஆணையை அனைவரும் ஏற்றுக்கொண்டு திறம்பட நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும், அதுதான் முக்கியம். அதனால்தான் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று எழுதினேன் என்று விளக்கம் சொன்னாராம். வாலியின் விளக்கத்தில் திருப்தி அடைந்த உடுமலை நாராயணகவி தனது குற்றச்சாட்டை திரும்ப பெற்றுக்கொண்டாராம்.